பீகார் மாநிலத்தில் சில வாரங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் 17 முக்கியமான விதிகளை இந்த தேர்தலில் தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்த உள்ளது. 17 விஷயங்களில் முதலும் முக்கியமானது வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர்கள் மற்றும் கலர் போட்டோ இடம்பெறும் என்பது. இது பீகார் மாநிலத்தில்தான் முதலாக அமலுக்கு வர இருக்கிறது. தற்பொழுதுள்ள கருப்பு வெள்ளை போட்டோ தேர்தல் சின்னங்கள் தெளிவாக இல்லாததால் இந்த மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் முழுவதும் 1200 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி என்ற நிலை உருவாக்கியிருக்கிறது. வாக்காளர்கள் எளிதாக வாக்கு செலுத்திவிட்டு செல்வதை உறுதி செய்யவும் வரிசைகளை குறைக்கவும் இந்த புதிய முறை உருவாக்கப்பட்டிருக்கிறது. முன்பு 1500 பேருக்கு ஒரு வாக்குச்சாவடி என்று இருந்த நிலையில் அது 1200 குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கு 12817 புதிய வாக்குச்சாவடிகள் சேர்க்கப்பட்டு மொத்த வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 77,895 இருந்து 90,712 உயர்ந்துள்ளது. வாக்குச்சாவடி அதிகாரிகள் இனிமேல் எளிதில் அடையாளம் காணும் வகையில் அதிகாரப்பூர்வ அடையாள அட்டைகளை அணிவார்கள். வாக்காளர்களிடம் பேசும்பொழுது இந்த அடையாள அட்டையை காட்டி அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாக்காளர்கள் தங்கள் செல்போன்களை வாக்குப்பதிவு மையத்தில் எடுத்து செல்லக்கூடாது. போன்களை வாக்குச்சாவடிக்கு வெளியே ஒப்படைக்க வேண்டும் என்றும் இதற்கு வாக்குச்சாவடியில் ஒரு ரூம் ஏற்படுத்தப்படும். வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் பீகாரில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் முழுமையான வெப்காஸ்டிங் வசதி செய்யப்படும். மேலும் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் பொழுது கடைசி 2 சுற்றுகளுக்கு முன்பே தபால் வாக்குகள் முழுமையாக எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறைகளை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.